भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ पाताय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैताम् अमृतवर्षिणीं भगवतीम् अष्टावशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतभद्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतडा जयत्रजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोदीना खलु पाण्डवैरनदी कैर्निवर्तः केशवः पाराशर्यवस सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाज्ञानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके षज्जन षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल रत्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कयते गिरिं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः सामपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुतुरासुरगणा देवाय तस्मै नमः। கீதா மகாத்மியம் அதை பற்றிய ஆராய்ச்சியை நம்ம பண்ண போகிறோம். இந்த கீதா மகாத்மியம் வராக புராணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. பகவானுடைய அவதாரம் 10 அவதாரம் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. 4 யுகங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது. சத்தியயுகம் அல்லது கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த 4 யுகங்களிலும் பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரங்களை எடுத்துக்கொண்டே வந்திருக்கின்றார். மத்ஸ்ய, கூர்ம, வராக, வாமன, பரசுராம, பலராம, ராம, கிருஷ்ண, இப்படி 10 அவதாரங்கள் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இனிமேல் வர வேண்டியது கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வராக அவதாரம் மகாவிஷ்ணுவனுடைய பன்றி உருவம் என்று சொல்லப்பட்டது. அவருடைய அந்த தலை பாகம் பன்றியோட தலை இருக்கும், 2 கொம்பு இருக்கும். அந்த கொம்புக்கு இடையில் என்ன இருக்கும் அப்படின்னா பூமியோட உருண்டை இருக்கும். அந்த மகாவிஷ்ணுடைய அந்த முகம் பார்த்திங்கன்னா பன்றி உருவம். அதை கொம்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்த பன்றிக்கு உண்டான பற்கள் அப்படின்னு சொல்லலாம். வராக புராணத்தில் பூமா தேவியை இந்த பூமி என்ன ஆகுதுன்னா கடலுக்கு அடியில் ஒரு ராட்சசன் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு அப்படிங்கிறதுல ஒருத்தர் என்ன பண்ணுறான், கொண்டு போய் அதை ஒழித்து வைத்து விடுகின்றான். பூமியவே என்ன பண்ணுறான், கொண்டு போய் வச்சுடுறான். பூமி இல்லைன்னா உற்பத்தி இல்லை.
இப்போ நாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூமி தான். இந்த எர்த் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து என்ன பண்ணுறான், கடலுக்கு அடியில் கொண்டு போய் என்ன பண்ணுறான், ஒளித்து வைத்து விடுகின்றான். அந்த யுகங்களில் அப்படி நடந்திருக்கு. அப்போ மகாவிஷ்ணு இந்த பூமி இல்லை அப்படின்னா சிருஷ்டி கிடையாது, பிரளயம் கிடையாது, மக்கள் இல்லை, உயிர்களும் இல்லை. அதனால் அதற்காக அவதாரம் எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த பூமி உருண்டை எடுத்து வெளியே கொண்டு வந்து சிருஷ்டிக்கு என்ன பண்ணுறாரு, வழிவகை செய்கின்றார். அதுதான் வராக புராணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வராக புராணம் வைஷ்ணவ சம்பந்தப்பட்ட அந்த வைஷ்ணவிசம் அப்படின்றது அதை சொல்லுது. மொத்தம் 18 புராணங்கள் இருக்கின்றது. இந்த 18 புராணங்களையும் எழுதியவர் யாருன்னா வியாச பகவான். வியாச பகவானுடைய கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய மக்களுக்கு, இந்த பூலோகத்திற்கு, சனாதன தர்ம மதத்திற்கு பெரிய கான்ட்ரிபியூஷன். யாரோடது? வியாசரோடது. பகவத்கீதையிலேயே தியான ஸ்லோகத்திலே நம்ம பார்த்துருக்கோம். வியாசக விஷால புத்தே புல்லார விந்தாயத பத்திர நேத்திர ஏன துவயா பாரத தைல பூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக அப்படின்னு சொல்லி வியாசரோட பெருமை அளவிடற்கரியது. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் வருது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். சுகமுனிவர் என்ற பிரம்ம ரிஷியை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் யாருன்னா வியாசர் தான். நம்மளுடைய குரு பரம்பரையில் வியாசர் முக்கிய இடத்தை வகிக்கின்றார். அவர் தான் பிரம்மசூத்திரத்தை தந்தவர் அவர் தான். 18 புராணங்களை நமக்கு கொடுத்தவர் அவர் தான். வேதத்தை தொகுத்தவர் அவர் தான். மகாபாரதத்தை சொல்லி விநாயகர் எழுத மகாபாரதத்தை இயற்றியவர் யாருன்னா அவரும் வியாசர் தான். வியாசருடைய கான்ட்ரிபியூஷன் அண்டு ஆதி சங்கராச்சாரியருடைய கான்ட்ரிபியூஷன் நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரம். சனாதன மதம் அல்லது அத்வைதம் அப்படிங்கிறதுக்கு எது ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் சங்கராச்சாரியருடைய நூல்கள், அவர் 10 உபனிஷத்துக்கு எழுதிய பாஷ்யம், பிரம்மசூத்திரத்துக்கு எழுதிய பாஷ்யம், பகவத்கீதைக்கு எழுதுகின்ற பாஷ்யம், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய சொத்து. அதற்கு முன்னாடியே வியாச பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. எந்த ஒரு சமுதாயத்திலையும் எந்த ஒரு மதத்திலையும் இந்த அளவுக்கு விரிவாக சொல்லப்பட்ட விஷயங்களே கிடையவே கிடையாது. இப்போ 18 புராணங்களும் எதை பற்றி சொல்லுகின்றது? புராணம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அப்போ ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம், முதல்ல ஸ்ருதி, அப்புறம் ஸ்மிருதி, அப்புறம் புராணங்கள். எடுத்த உடனே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்ருதியை புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ருதி என்றால் வேதம். எது காதால் கேட்கப்பட்டு அது வாசிக்கப்பட்டு அதை மனப்பாடம் செய்து அத்தியனம் செய்து பொருள் புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதற்கு பெயர் தான் என்னது அப்படின்னா ஸ்ருதி. ஸ்ருதி என்றாலே காதால் கேட்கக்கூடியது. இன்று வரை வேதம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ், கூகுள் மீட், ஜூம், இதிலெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்க முடியாது. இன்று வரை வேதம் 1 to 1, ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பார், லைவாக இருப்பார், அவர் நேரடியாக உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லி தருகின்றார்.
அது எழுதி தருவதல்ல, டேப் ரெக்கார்டில் பதிந்து தருவதல்ல, வீடியோவில் பதிந்து தருவதல்ல. ஒருத்தர் சொல்லி கொடுக்க எதிரெதிரே அமர்ந்து பிரத்யக்ஷமாக ஆள் இருக்கணும். அப்படி சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் இன்றைய வரைக்கும் என்னது அப்படின்னா வேதம். பிரம்மதேவன் வேதத்தினுடைய பிதா அப்படின்னு சொல்லப்படுகின்றார். சதுர்வேதம் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 4 மகா வாக்கியங்களும் இருக்கு. யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், ரிக்வேதம். யஜுர்வேதத்திலே ரெண்டு இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் 2 இருக்கு. இப்போ 4 வேதத்துக்கும் 4 மகா வாக்கியம் வேற இருக்கு. இந்த வேதத்தை நம்மளால் நேரடியாக புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ புரிந்து கொள்வதற்கு இந்த வேதத்தில் இருக்கின்ற கருத்துக்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி, ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்தில் இதை செய்ய வேண்டும், இந்த காலகட்டத்தில் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நம்ம கிரக நிலைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் இருக்குது. மாதம் இருக்கின்றது, பக்ஷம் இருக்கின்றது, அமாவாசை இருக்கின்றது, பௌர்ணமி இருக்கின்றது, ஏகாதசி இருக்கின்றது, திதிகள் நிறைய இருக்கின்றது. என்னென்ன நேரங்களில் என்னென்னலாம் செய்ய வேண்டும், வாழ்க்கை முறைகள்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்று வகுத்து டைம் டேபிள் போட்டு நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னதுன்னா ஸ்மிருதி. மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, போதாயன ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம், இதெல்லாம் என்னது அப்படின்னா ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும். அதிலிருந்து கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, தவறுதல் இருக்கக்கூடாது. ஏன் அது வேதத்தில் சொல்லி இருக்கு, அது நமக்கு புரியாதா அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நேரடியாகவே இதை செய். இப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, களஞ்சம் ந பக்ஷேத், சுராம் ந பிபேத். இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. சத்தியம் வத, தர்மம் சர அப்படின்னா அது எப்படி, நான் அது எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வர்றது? மாத்ரு தேவோ பவ, தாயை தெய்வமாக வணங்கு. வார்த்தை மட்டும்தான், அது நடைமுறைக்கு வர்றதுக்கு ஸ்மிருதியில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தினந்தோறும் தாய் தந்தையரை வணங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது வணங்கினா என்னென்ன பலன் இருக்குது, தாய் தந்தையரை தெய்வமாக வணங்கினால் உனக்கு என்ன கிடைக்கும், தாயை விட இந்த உலகத்தில் வேறு ஒரு பக்தியான மாத்ரு பக்திக்கு ஈடானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இதெல்லாம் செய், இதெல்லாம் செஞ்சினா உனக்கு பலன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த ஸ்மிருதி. சரி, அதுவும் புரியல எனக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வருது என்ன அப்படின்னா புராணங்கள். புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும், இதை செய்யாவிட்டால் இந்த விபரீதம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புராணங்களே ஒரு கதை மூலமாகவே என்ன பண்ணப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது தான் என்னதுன்னா புராணங்கள். அப்போ லோ லெவல்லிருந்து ஹை லெவல் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய விஷயங்களை பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒரே விஷயத்தை ஒரு நூல் அல்லது ஒரு புஸ்தகம் என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிளாக விளக்கம் சொல்லுது. அதே விஷயத்தை இன்னொரு புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டாக சொல்கிறது. அதை விட இன்னொரு புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப ஒரே வார்த்தையில் ஒரே சொல், அவ்வளோதான், சத்தியம் வத, முடிஞ்சு போச்சு.
அப்போ சத்தியம் வத அப்படிங்கிறதுக்கு என்ன கதை அப்படின்னா, உண்மையை பேசினால், உயிரே போனாலும் உண்மையை பேசினால் என்ன நடக்கும், உண்மை ஜெயிக்குமா அல்லது பொய் ஜெயிக்குமா? அதுக்கு உதாரணம் என்னதுன்னா, ஹரிச்சந்திரனுடைய புராணம். விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை எப்படியாவது பொய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் விஸ்வாமித்திரர் தோற்று போயிட்டார். உண்மைதான் ஜெயிச்சது, சத்தியம்தான் ஜெயிச்சது. தர்மம் சர, தர்மத்தின்படி நட. தர்மத்தின்படி நடந்தால் என்ன நடக்கும்? தர்மம் ஜெயிக்குமா? தர்மத்தின்படி நடந்தால் தர்மத்தில் இருக்கிறவன், தர்மத்தை அனுசரிப்பவன், தர்மத்தை ஃபாலோ பண்ணுவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். கஷ்டப்பட்டாலும் அவன் கடைசியில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தர்மம் தான் ஜெயிக்கும். அதற்கு சிறந்த உதாரணம் எது அப்படின்னா மகாபாரதம். பகவானே சொல்லியிருக்கார், யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். நம்ம பகவத்கீதையிலேயே கடைசி ஸ்லோகம் பார்த்தோம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணக எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்திர ஸ்ரீ விஜயோர் பூதிஹி துருவா நீதி மதிர் மம. சஞ்சயன் முடிக்கிறான் கடைசி ஸ்லோகம் 18வது அத்தியாயத்தில் 78வது ஸ்லோகம். தனுசை தாங்கிய அர்ஜுனனும் இந்த கிருஷ்ண பகவானும் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்ரீ தத்ர ஸ்ரீ விஜயக வெற்றி, பூதிஹி பல்வேறு விதமான ஐஸ்வர்யங்கள், அப்புறம் நிலைத்த தர்மம் இருக்கும். துரியோதனன் பஞ்சமா பாதகன், அவன் பண்ணாத தப்பே கிடையாது, அதர்மமே வடிவானவன். ஆனால் மகாபாரதத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை துரியோதனன் ஜெயிச்சிருவானோ, ஒருவேளை துரியோதனன் ஜெயிச்சிருவானோ. ஏன்னா பாண்டவர்கள் பக்கம் அனைவரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போர்க்களத்தில் எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் தர்மத்தை பாதுகாப்பதற்கென்றே தர்ம வடிவமாக சிருஷ்டிகர்த்தாவாகிய சாக்ஷாத் ஈஸ்வரனே, பகவான் கிருஷ்ணரே, வெம்பெருமான் மகாவிஷ்ணுவே என்ன பண்ணுறாரு, அவதாரம் எடுத்திருக்காரு. பூர்ண அவதாரம், கிருஷ்ணாவதாரம், பூர்ண அவதாரம். மனிதனாகவே வாழ்ந்து மனிதர்களுடைய கலந்து சொந்த பந்தங்கள் போலவே வாழ்ந்து, ஆனால் உயர்ந்த நிலையில் தர்மத்திற்காக வாழ்ந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்காகவே கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்தது. அப்போ சத்தியம் வத வேத வாக்குக்கு ஒரு கதை, தர்மம் சர வேத வாக்கிற்கு இன்னொரு கதை. இப்படி ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் புராணங்கள்ல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நிறைய விளக்கம் இருக்கு. பிரம்மச்சரிய விரதத்திற்கு எவ்வளவு பலம் இருக்கும், அதுக்கு உதாரணம் யாருன்னா பீஷ்மாச்சாரியார். குருபக்திக்கு சிறந்த விளக்கம் யாரு, அதுக்கு ஏகலைவன். சிறந்த நண்பன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் யாரு அப்படின்னா கர்ணனும் துரியோதனனும். சிறந்த கொடை வள்ளல், தானத்தில் இவனை விட ஒரு பெரிய ஆள் உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யார் அப்படின்னா, ஒரு கதாபாத்திரம் யாரு அப்படின்னா அதுவும் கர்ணன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும், தர்ம விஷயத்திற்கும் அதர்ம விஷயத்திற்கும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு வேல்யூவுக்கு ஒரு கேரக்டர் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ராமாயணத்தை எடுத்துக்கங்க, ராமோ விக்கிரகவான் தர்மக. ராமன் தர்மமே வடிவானவன், தர்மத்திற்கும் அவனுக்கும் என்ன கிடையாதுன்னா வித்தியாசமே கிடையாது. அப்போ ராமன் என்னென்னலாம் கஷ்டப்பட்டான், கடவுள் தான் ஆனால் அவதாரம் பண்ணார், மனிதன் போலவே வாழ்ந்தார். சீத்தை காணாமல் போன பிறகு மனிதன் அழுவது போலவே அழுதார். யார்? ராமர். ஐயோ என் மனைவியை காணவில்லையே, சீத்தையை காணவில்லைன்னு அழுகிறார். கடவுள் அழுவாரா? ஆனால் இதில் என்ன, இந்த கதாபாத்திரம் அப்படி. அப்போ ராமாயணம் எதற்கு ஏற்பட்டது, மகாபாரதம் எதற்கு ஏற்பட்டது? இப்போ ராமாயணம் மகாபாரதம் புராணங்களா அப்படின்னா புராணங்கள் கிடையாது, இதிகாசங்கள். இதிஹாசம்,
இவ்வாறு இது நடந்துள்ளது, இது ஏற்கனவே இவ்வாறு என்ன பண்ணியிருக்கு, நடந்துள்ளது. இட் வாஸ் ஹேப்பன்டு. அதுதான் கடைசியாக நமக்கு வந்த கதை ரூபமான இலக்கியங்கள், இதிகாசங்கள். அப்போ ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசங்கள் இன்னும் லோ லெவல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு ராட்சசனை, ஒவ்வொரு அசுரனை என்ன பண்ணியிருக்கு, வதம் செய்திருக்கின்றது. மகிஷாசுர மர்தினி மகிஷனை வதம் செய்தாள். முருகன் சூரசம்மாரம் செய்தார். விநாயகர் வாதாபியை வென்றார். வாதாபி கணபதிம். ஒவ்வொரு தெய்வமும் தர்மத்தை பாதுகாப்பதற்காக ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த தீய சக்தியை என்ன பண்ணியிருக்கு, அழித்திருக்கின்றது. அதற்காக ஏற்பட்டது தான் என்னதுன்னா புராணங்கள். அப்போ ஸ்மிருதி, ஸ்ருதி, புராணம் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஆனால் அப்போ கலியுகத்திற்கு ஏற்றாறு போன்று நமக்கு 3 விஷயங்கள் இருக்கின்றது. அப்போ பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஸ்ருதியில் இருக்கா, ஸ்மிருதியில் இருக்கா, புராணத்தில் இருக்கா, இல்லை இதிகாசத்தில் இருக்கான்னா எல்லாத்துலேயும் இருக்கு. இப்போ எதுக்காக இந்த சப்ஜெக்டை நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்னா, கீதையோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கீதை ஸ்ருதியில் சேர்ந்ததா, இல்லை ஸ்மிருதியில் சேர்ந்ததா, இல்லை புராணத்தில் சேர்ந்ததா, இல்லை இதிகாசத்தில் சேர்ந்ததுன்னா அனைத்திலும் அது இருக்கின்றது. வேதத்தினுடைய சாரமாக இருப்பது உபனிஷத்து. உபனிஷத்தோட சாரம் தான் என்னதுன்னா பகவத்கீதை. அப்போது வேதத்தினுடைய விஷயம் பகவத்கீதைக்கு வந்தாச்சு, உபனிஷத்தோட விஷயம் பகவத்கீதைக்கு வந்தாச்சு. வேதத்தினுடைய அந்த பகுதி, கடைசி பகுதியில் இருக்கிறது என்னது, உபனிஷத். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் வேதம். வேதத்தில் இருக்கிற விஷயத்தை தான் பகவத்கீதை சொல்லுது. அப்போ வேதத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்மிருதி தர்ம விஷயங்கள், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி கர்மம் செய்ய வேண்டும், எதை ஃபாலோ பண்ண வேண்டும், எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உழைக்கணும், எப்படி உடற்பயிற்சி செய்யணும், இதெல்லாம் கூட பகவான் கீதையில் சொல்லியிருக்கார். அளவோடு உண்டு, அளவோடு உழைத்து, அளவோடு உடற்பயிற்சி செய்து, அளவோடு உறங்குபவனுக்கு யோகம் இல்லை, உண்டு. அளவோடு உறங்குபவனுக்கு யோகம் உண்டு, இல்லாதவனுக்கு யோகம் கிடையாது. முறைமை வகிப்பவனுக்கு யோகம் உண்டு அப்படிங்கிறார். இதெல்லாம் பகவத்கீதையில் சொல்லணுமா? தூங்குறதை பற்றி கூட பகவான் சொல்கிறாரு, சாப்பிட்றதை பற்றி பகவான் சொல்கிறாரு. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதக பிராணாபான சமாயுக்தம் பச்சாமியன்னம் சதுர்விதம். நானே இந்த உடலில் ஜாடராக்னியாக இருந்து கொண்டு 4 விதமான உணவுகளை நான் ஜீரணம் செய்கின்றேன் அப்படிங்கிறது. பிராணாபான வாயுக்களை பற்றி சொல்லுகின்றார், ஐம்புலன்களை பற்றி சொல்லுகின்றார், ஐம்பொறிகளை பற்றி சொல்லுகின்றார். கீதையில் சொல்லாத விஷயம் என்ன இருக்குது? எல்லாத்தையும் சொல்லியாச்சு. தர்மாதர்ம விஷயங்களும் இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் கனெக்டட் வித் என்னது அப்படின்னா ஸ்மிருதி. இப்படி வாழ்ந்தால், இப்படி வழிபட்டால், இப்படி ஆராதனை செய்தால், யஜ்ஞ தான தபஸ் இவைகளை இப்படி செய்தால் உனக்கு என்னது அப்படின்னா முக்தி. இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஸ்மிருதியோடு சம்பந்தப்பட்டது. ஸோ பகவத்கீதை புராணம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக மகாபாரதம் பஞ்சம வேதம், 5வது வேதம் என்று சொல்லப்படுகிறது. ரிக்கு, சாம, யஜுர், அதர்வ இந்த 4 வேதத்துலேயும் நம்ம 4 வேதத்தையும் ஒரே ஜென்மத்தில் ஒருத்தன் படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் மகாபாரதத்தை ஒழுங்காக படித்தான் அப்படின்னா 5 வேதத்தையும் 4 வேதத்தையும் படித்த மாதிரி. அதனால் மகாபாரதம் என்னதுன்னா பஞ்சம வேதம். எல்லா விஷயமும் மகாபாரதத்தில் வந்தாச்சு. அப்போ மகாபாரதம் புராணத்தோடும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கின்றது. பிறகு இதிகாசம், இதிஹாசக. இந்த மகாபாரதமும் ராமாயணம் எப்போ நடந்ததுன்னா கிருஷ்ணாவதாரம் கலியுகத்துக்கு முன்னாடி.
துவாபர யுகம், திரேதா யுகம், இந்த 2 யுகத்திலையும் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் நடந்து முடிந்தது. இந்த கடைசி யுகம், லேட்டஸ்ட், ரீசண்ட், அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த 2 இதிகாசங்கள் தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணப்படுகிறது, நம்முடைய ஆதாரமாக இருக்கின்றது. ராமாயணம் நடந்ததற்கான ஆதாரம் ராமேஸ்வரத்தில் சேதுக்கரை இருக்கு. மகாபாரதம் நடந்ததற்கான ஆதாரம் குருக்ஷேத்திர போர்க்களம் இருக்கு, இன்னும் இருக்கு. பழைய அஸ்தனாபுரம் தான் பழைய டெல்லி. புதிய டெல்லி அது கணக்கிலே வராது. பழைய டெல்லி தான் என்னதுன்னா அஸ்தனாபுரம். அதுக்கு பக்கம் இந்த பக்கம் போனால் குருக்ஷேத்திரம், மதுரா, அயோத்தி, பிருந்தாவனம், கோகுலம், இதெல்லாம் கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், ராமன் வாழ்ந்த இடம். ராமன் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போனார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா இது இப்படி நடந்தது இதிகாசம். இப்போ ராமாயணமும் மகாபாரதம் ஏன் பகவான் இந்த மாதிரி கொடுக்கணும், மக்களுக்கு தெரியணும்னு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ராமாயணம் காமத்திற்கு ஒருத்தன் வசப்பட்டால் அவன் அழிந்து போவான். மகாபாரதம் காஞ்சனம், பொருள் ஆசைக்கு ஆசைப்பட்டால், பற்று வச்சால் அவன் இப்படி அழிந்து போவான். அது பகவத்கீதையிலே சொல்லியிருக்கே. பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு, நம்ம 18 அத்தியாயத்தில் நிறைய தடவை படித்தது என்ன அப்படின்னா, ஆசை இல்லாதவன், பற்று இல்லாதவன், கோபம் இல்லாதவன், இவனை பற்றி தான் பகவான் என்ன பண்ணார், சொல்லிக்கிட்டே வந்தார். ஆசை இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, அதையும் சொல்லியிருக்கார். காமம் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை, நிறைய சொல்லலாம். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம், காமம். காஞ்சனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் ஒரு மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா, மண், பொன், பெண். பெண்ணை கூட விட்டுறலாம், மண்ணும் பொண்ணும். மண்ணாசை என்பது இந்த உலகத்தில் எனக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த பூமி எனக்கு சொந்தம், அது மண்ணாசை. பொன்னாசை அப்படிங்கிறது இந்த பொருள், தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், இதெல்லாம் எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறோமே, அதெல்லாம் என்னது அப்படின்னா மண்ணாசை, பொன்னாசை காஞ்சனத்தில் சேரும். இப்போ இந்த காமமும் காஞ்சனமும் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அந்த காமமும் காஞ்சனமும் இருந்தால் மனிதன் அழிந்து விடுவான். அந்த காமத்துக்கும் காஞ்சனத்திற்கும் அடிமையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறான், நாசமாக தான் போவான். அப்படிங்கிறதை சொல்கிறது தான் என்னதுன்னா ராமாயணமும் மகாபாரதமும். அந்த மகாபாரதத்திற்கு உள்ளே இருக்கின்றது தான் என்னது, பகவத்கீதை. ராவணன் சீதைக்கு ஆசைப்பட்டான், பெண்ணாசை, ஒழிஞ்சான். துரியோதனன் மண்ணுக்கு ஆசைப்பட்டான், பொண்ணுக்கும் ஆசைப்பட்டான். திரௌபதி மேலே ஆசைப்பட்டான், இந்த பூமியை ஆள்வதற்கு, ராஜ்யத்தை ஆள்வதற்கு அதன் மீதும் ஆசைப்பட்டான். அதனால் அவன் ஒழிந்தான், அவனுடைய பரம்பரையே ஒழிந்தது. அது ரெண்டைத்தான் பகவான் பகவத்கீதையில் என்ன பண்ணிக்கிட்டே வர்றாரு, சொல்லிக்கொண்டே வருகின்றார். ஞானியோட லட்சணம், பக்தனோட லட்சணம், கர்மயோகியோட லட்சணம், தியான யோகியோட லட்சணம் எல்லாமே என்னது அப்படின்னா, இந்த காமத்தையும் காஞ்சனத்தையும் விடணும். பற்று இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ பகவத்கீதை எதிலெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசம். நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன ஆயிருக்குன்னா பின்னி பிணைந்து இருக்கின்றது, ரத்தத்தோடு கலந்துருக்கு. அப்போ புராணங்கள் எல்லாம் என்னது அப்படின்னா, புராணத்தில் நம்ம படிக்கணும் அல்லது கேட்கணும். இப்போ எத்தனை புராணங்கள் இருக்குது அப்படின்னா 18 புராணங்கள் இருக்கின்றது. 4 வேதம், 18 புராணம், 2 இதிகாசங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ராமாயண மகாபாரதம் 2 இதிகாசங்கள், 4 வேதத்தை சொல்லியாச்சு, 10 உபனிஷத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 18 புராணங்கள் என்ன அப்படின்னா, அக்னி புராணம், பாகவத மகாபுராணம், பிரம்ம புராணம், பிரம்ம மகாபுராணம்,
அப்புறம் பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவஸ்த புராணம், கருட சாமி புராணம். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார். கருட அந்த புராணம், புராணம் அக்னி புராணம், அக்னி புராணம், பாகவத மகாபுராணம், நான் முதல்ல 18 சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன். அக்னி புராணம், பாகவத மகாபுராணம், பிரம்ம மகாபுராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவஸ்த புராணம், கருட புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், மத்ஸ்ய புராணம், மார்கண்டேய புராணம், நாரதீய புராணம், பத்ம புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம், வராக புராணம், வாயு புராணம், விஷ்ணு புராணம்.